வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டட் இன்ஃபர்மேஷனில் நாம் டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ் ஆகட்டும், இல்லை டாக்டர் ஆஃப் ஃபார்மசி, அதாவது பிஜி கோர்சஸ் அண்ட் யூஜி கோர்சஸ் எதுவாக இருந்தாலும் ஒரு கவுன்சிலிங்கில் மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது சிமிலர் மார்க்ஸ் எடுத்திருந்தால் எப்படி அதுக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுப்பாங்க, அதை பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம லாஸ்ட் செஷனில் மெரிட் லிஸ்ட்டை பற்றி ஃபுல்லாக பார்த்துருந்தோம். நமக்கு ஏற்கனவே தெரியும் மெரிட் லிஸ்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அதை பற்றி ஃபுல்லாக பார்த்துருந்தோம். தேவைப்படுறவங்க இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்துக்கலாம், இல்லை நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். இப்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணுற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, டிட்டர்மினேஷன் ஆஃப் ரேங்க் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்டைனிங் ஈக்குவல் மார்க்ஸ் இன்டர் சி மெரிட். ஓகே, அதாவது ஒரு மெரிட் லிஸ்ட்டில் ஒரே மாதிரி மார்க்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவுட் ஆஃப் 200 200 10 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அதில் யாருக்கு ஃபஸ்ட் ரேங்க் கொடுக்குறது, யாருக்கு 10th ரேங்க் கொடுக்குறது அப்படிங்கிறது எப்படி முடிவு பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு 6 பேராமீட்டர்ஸ் இருக்குது. அதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, இன் கேசஸ் வேர் 2 or more candidates obtain equal aggregate for 200, the rank of such candidates shall be determined on the basis of the following order, namely. ஓகேவா, இந்த ஆர்டரில் தான் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, பர்சன்டேஜ் இன் பயாலஜி ஆர் பாட்னி அண்ட் சுவாலஜி டேக்கன் டுகெதர் இன் ஹையர் செகண்டரி கோர்ஸ் எக்ஸாமினேஷன். இப்போது நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் இல்லையா, ஒரே மாதிரி மார்க் நிறைய பேர் எடுத்திருந்தாங்க அப்படின்னா அதில் பயாலஜியில் யார் ஹையஸ்ட் மார்க் எடுத்துருக்காங்க. ஸோ அவங்க படித்த சப்ஜெக்ட் பயாலஜி இல்லை பாட்னி அண்ட் சுவாலஜி அப்படின்னா பாட்னி அண்ட் சுவாலஜியில் ஹையஸ்ட் பர்சன்டேஜ் யார் எடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறவங்க அவங்களுக்கு ப்ரியாரிட்டி கிடைக்கும். சப்போஸ் அதுலேயுமே சிமிலரான மார்க் எடுத்திருந்தால் பர்சன்டேஜ் இன் கெமிஸ்ட்ரி இன் ஹையர் செகண்டரி கோர்ஸ் எக்ஸாமினேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பயாலஜியில் எல்லாருமே சென்டம் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா அடுத்து கெமிஸ்ட்ரி மார்க் பார்ப்பாங்க. ஸோ கெமிஸ்ட்ரி மார்க்லேயுமே எல்லாருமே சென்டம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா பர்சன்டேஜ் இன் ஃபிசிக்ஸ் இன் ஹையர் செகண்டரி கோர்ஸ் எக்ஸாமினேஷன் அதை பார்ப்பாங்க. ஃபிசிக்ஸ் மார்க்கை பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா பர்சன்டேஜ் இன் 4th ஆப்ஷனல் சப்ஜெக்ட் இன் ஹையர் செகண்டரி கோர்ஸ் எக்ஸாமினேஷன். சப்போஸ் பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் இந்த மூணுலேயுமே சென்டம் எடுத்திருந்தால் கூட அவங்களுடைய மார்க் 4th சப்ஜெக்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது மேத்தமெட்டிக்ஸோ இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸோ எதுவோ இருந்தனால் அந்த சப்ஜெக்டில் அவங்க எடுத்துக்கக்கூடிய பர்சன்டேஜ், அதாவது 100க்கு அவங்க எவ்வளோ மார்க் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தாலும் அதை 100க்கு கால்குலேட் பண்ணி அந்த மார்க்கை பார்ப்பாங்க. சப்போஸ் அதுலேயும் சிமிலாரிட்டி இருந்தால் டேட் ஆஃப் பர்த் அதை பார்ப்பாங்க. வெயிட்டேஜ் கிவன் டு சீனியாரிட்டி இன் ஏஜ். ஓகேவா, சீனியாரிட்டி படி மார்க் அலாட் பண்ணுவாங்க. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 10 பேருக்கு ஒரே மார்க் இருக்குது. இது அப்படி இருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். இருந்தாலும் ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்காக வேண்டி ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறோம். பாட்னி, சுவாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் மேத்தமெட்டிக்ஸ் எல்லாத்துலேயுமே சென்டம் வாங்கிட்டாங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த்தில் வெயிட்டேஜ் கிவன் டு சீனியாரிட்டி இன் ஏஜ். இதில் டேட் ஆஃப் பர்த்ன்னு பார்க்கறதோட அந்த மந்தில் இப்போ ஒரே இப்போ 2024 அகாடமிக் இயர்னா ஸ்டூடெண்ட்ஸ் 2006 or 2007 அவங்க டேட் ஆஃப் பர்த் இருக்கும். அதில் டேட் ஆஃப் பர்த்தில் யார் சீனியாரிட்டி இருக்கும் அவங்களுக்கு கொடுப்பாங்க அந்த ரேங்க்கு. அதுக்கு அடுத்து கம்ப்யூட்டரைஸ்டு ரேண்டம் நம்பர் அசைன்டு, ஹையர் வேல்யூ ஆஃப் ரேண்டம் நம்பர் வில் பி டேக்கன் இன் டு கன்சிடரேஷன். ஸோ இந்த அளவுக்கு சிமிலாரிட்டிஸ் வராது மேக்ஸிமம். சப்போஸ் ஒருவேளை அப்படி வந்தால் கூட கம்ப்யூட்டரைஸ்டு ரேண்டம் நம்பர் அசைன்டு, ஒரு ரேண்டம் நம்பர் அசைன் பண்ணுவாங்க. அதில் ஹையர் வேல்யூ ஆஃப் ரேண்டம் நம்பர் எடுத்தவங்களுக்கு அந்த ஹையர் ரேங்க் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ஒரே மாதிரியான மார்க்கு எடுத்திருக்கும் போது மெரிட் லிஸ்ட்டில் யாருக்கு ரேங்க் முன்னாடி கொடுக்கறது அப்படிங்கிறதுக்கு உரிய ஒரு க்ரைட்டீரியா. இது ஆஸ் பர் டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் கீழ்பாக் சென்னை அவர்களுடைய நோட்டிஃபிகேஷனில் பேஜ் நம்பர் பார்த்தோன்னா நம்ம டாக்டர் ஆஃப் ஃபார்மசி டிகிரி கோர்ஸில் பேஜ் நம்பர் 9th பேஜில் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. இதுதான் நம்ம ரெஃபரன்ஸ் சோர்ஸாக எடுத்து பேசுகிறோம். ஃபர்ஸ்ட் பயாலஜி மார்க்கு, அப்படி இல்லைன்னா பாட்னி ஆர் சுவாலஜி மார்க்கை பார்ப்பாங்க. இதிலே மேக்ஸிமம் தெரிஞ்சிடும். ஏன்னா பயாலஜியில் 200 அவுட் ஆஃப் 100 எடுத்தவங்க ஃபர்ஸ்ட் ஆகவும் 190 எடுத்தாங்க அப்படின்னா அது 99.5 கணக்கு பண்ணுவாங்க, அவங்க செகண்டாகவும் வரும். அடுத்து பர்சன்டேஜ் இன் கெமிஸ்ட்ரி இன் ஹையர் செகண்டரி கோர்ஸ் எக்ஸாமினேஷன். ஸோ கெமிஸ்ட்ரியில் மார்க் எடுத்திருப்பாங்க இல்லையா, அவங்க அதுக்கு அடுத்து சப்போஸ் பயாலஜிலையும் சேமாக இருந்தால் கெமிஸ்ட்ரி மார்க் கன்சிடர் பண்ணுவாங்க. பயாலஜி, கெமிஸ்ட்ரி ரெண்டுமே சேமாக இருந்தால் ஃபிசிக்ஸ் மார்க்கை கன்சிடர் பண்ணுவாங்க. பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் இந்த மூணுமே சேமாக இருந்தால் அவங்களுடைய 4th ஆப்ஷனல் சப்ஜெக்ட் என்ன அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணுவாங்க. அதாவது அது மேத்தமெட்டிக்ஸோ இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸோ எதுவோ அதை கன்சிடர் பண்ணுவாங்க. சப்போஸ் இந்த 4மே சேமாக இருந்ததுனால் பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் 4மே சேமாக இருந்ததுனால்
அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒருவேளை டேட் ஆஃப் பர்த் சிமிலர் இருக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. 1 டே முன்னாடி தான் இருக்கும், முன்ன தான் இருக்கும். சப்போஸ் அதுலேயுமே சேமாக இருந்தால், இந்த 5லேயுமே சேமாக இருந்தால் தான் கம்ப்யூட்டரைஸ்டு ரேண்டம் நம்பர் அசைன் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி ஹையர் வேல்யூ ஆஃப் ரேண்டம் நம்பர் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு வந்து ரேங்க் வந்து ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. இதுதான். ஸோ இந்த மாதிரியான டிட்டர்மினேஷன் ஆஃப் ரேங்க் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்டெனிங் ஈக்குவல் மார்க்ஸ் சொல்லுவோம். இது எந்த டைமில் வரும் அப்படின்னா, இப்போ நமக்கு ஏற்கனவே பார்த்துருந்தோம் இல்லையா, நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தோம். ஒரு பெர்சன்டேஜ் பார்க்குறதுக்கு, அதாவது மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஒரு ஃபார்முலா கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஆர் இசட் ப்ளஸ் ஒய் ஆர் டபிள்யூ ப்ளஸ் ஒய். அதில் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய்யில் வந்து பார்க்கும்போது பயாலஜி மார்க்கும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மார்க்கும், அடுத்து இசட் ப்ளஸ் ஒய் அது பார்க்கும்போது பாட்னி அண்ட் சுவாலஜி மார்க்கும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மார்க்கும், அடுத்து டபிள்யூ ப்ளஸ் ஒய்ன்னு சொல்லி பார்க்கும்போது மேத்தமெட்டிக்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மார்க்கும் ப்ளஸ் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி மார்க்கும். இதுதான். இந்த மார்க்கில் வந்து ஒரே மாதிரி இருக்கும்போது தான் இந்த க்ரைட்டீரியா வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நமக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்குன்னு சொல்லி நம்புகிறோம். இது வந்து எதுக்காக வேண்டி நம்ம இந்த கண்டென்ட்டை ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நண்பர்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு, மாணவ செல்வங்களுக்கு டவுட்ஸ் இருக்கலாம். இப்போ நிறைய பேர் ஒரே மாதிரியான மார்க்ஸில் இருக்கும்போது அவங்களுக்குள்ள தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேண்டிடேட்டுக்கு வந்து ரேங்க் நம்பர் 5னா, இன்னொருத்தவங்களுக்கு ரேங்க் 6, இன்னொருத்தவங்களுக்கு ரேங்க் 7, இன்னொருத்தவங்களுக்கு ரேங்க்கு 8, 9, 10 அப்படி இருக்குது. 11, 12, 13, 14. ஸோ 10 பேருக்கு வந்து ரேங்க் வந்து வேரி ஆகுது. ஆனால் ஒரே கட் ஆஃப் அப்படின்னு இருக்கும்போது அந்த ரேங்க் வந்து வேரியேஷன் வந்து எப்படி போடுவாங்க அப்படிங்கிறதுக்குரிய ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பயாலஜி மார்க்கு, அதுக்கப்புறம் பயாலஜி ஆர் பாட்னி மார்க், அப்புறம் வந்து கெமிஸ்ட்ரி மார்க், அதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்ஸ் மார்க்கு, அதுக்கப்புறம் வந்து 4th ஆப்ஷனல் சப்ஜெக்டில் அவங்க எடுத்த மார்க்கு, அதற்கு அப்புறம் டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறமா கம்ப்யூட்டரைஸ்டு ரேண்டம் நம்பர் அசைன் பண்ணி அதில் வந்து யாருக்கு வந்து அதிகமான நம்பர் வந்திருக்கோ. இப்போ கம்ப்யூட்டரைஸ்டு ரேண்டம் நம்பர்னால் எப்படின்னா, இப்போ நம்ம எடுத்துக்கலாம். 10 பேர் இருக்கிறாங்கன்னா கம்ப்யூட்டரைஸ்டு ரேண்டமாக ஒரு 10 நம்பர்ஸ் வந்து போட்டுருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சும்மா ஒரு எக்ஸாம்பிளாக என்ன சொல்கிறது, 241, 242, 243, 244 அப்படி ஒரு 10 நம்பர்ஸ் வந்து ரேண்டமாக போட்டு அந்த நம்பரை வந்து ஆப்ஷன் பண்ணி எடுப்பாங்க. ஆனால் இந்த அளவுக்கு வராது மேக்ஸிமம். எதனால் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, முதல் ஒரு 2-3 க்ரைட்டீரியா வந்து ஃபாலோ பண்ணும்போதே அவங்களுடைய அந்த ரேங்க் வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். ஏன்னா எல்லாருமே வந்து செண்டம் வாங்கக்கூடிய பட்சத்தில், இல்லை எல்லாருமே வந்து 100க்கு 99 அந்த மாதிரி வாங்குற பட்சத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல்மோஸ்ட் டேட் ஆஃப் பர்த்லேயே வந்து அந்த சீனியாரிட்டி படி வந்து ரேங்க் வந்து முன்ன வந்துடும். ஓகேவா? ஸோ 5th க்ரைட்டீரியா வந்தால், ஓகேவா, ஸோ இதுதான் வந்து மெரிட் லிஸ்ட்டில் வந்து சிமிலாரிட்டிஸ் வரும்போது அதில் யாருக்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்குரிய ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன், தியரிட்டிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ் இன் அவர் லைஃப். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.